ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃப்ரீயாக வந்து லேப்டாப்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஜனவரி 5 வந்து நம்ம சிஎம் சார் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. உலகம் உங்கள் கையில் அந்த ஸ்கீம்லேருந்து உங்களுக்கு லேப்டாப்ஸ் வந்திருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து 3 பிராண்ட்ஸ் வந்து டெண்டர் கொடுத்துருந்தாங்க. ஹெச்பி, டெல்லு, ஏசர். இதில் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தது ஏசர் தான் பார்த்துருப்பீங்க. அது போக ஹெச்பி பார்த்துருப்பீங்க. டெல்லு வந்து அவ்வளோவா கிடைக்கவே இல்லை. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஏசருக்கு வந்து ஆல்ரெடி வந்து ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ அதனால் ஏசர் நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஹெச்பி, டெல்லு வந்து எனக்கு ரிவ்யூ பண்ணுறது கிடைக்கல. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணதை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டே நான் கேட்டிருந்தேன், அது பண்ணியிருந்தாங்க. அதை வச்சு நான் உங்களுக்கு கம்பேரிசன் வந்து பண்ண போகிறேன். சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஹெச்பியோ இல்லாட்டி வந்து டெல் இருக்குது அப்படின்னா உங்களோட யூசேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிற எல்லாமே ஆன்லைனில் செக் பண்ண கம்பேரிசன் வச்சு தான். அதனால் யூசேஜ் கொஞ்சம் மாறலாம். நம்ம ரியாலிட்டி யூஸோம் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி நிறையா இன்னும் வாங்காமல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கம்பேரிசன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 பேருக்குமே காமனாக இருக்கிறது என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி எல்லாமே காமனாக தான் இருக்குது. அதாவது ப்ராசர் பொறுத்த வரைக்கும் AMD Ryzen 3 7320U இது வந்து கொடுத்துருக்காங்க. 3 பேருக்குமே காமன் தான். யூங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கிறது அந்த பேட்டரி கன்சப்ஷன் நல்லா வந்து பேட்டரி நிற்கிற மாதிரி தான் 3 லேப்டாப்ஸுமே டிசைன் பண்ணியிருக்காங்க. பேஸ் ஸ்பீடு இது பொறுத்தவரைக்கும் 2.40 GHz வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே மோஸ்ட்லி 3க்குமே காமனாக தான் இருக்குது. ஸோ அடுத்து வந்து ரேம் பொறுத்த வரைக்கும் 8GB LPDDR5 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 8GB ரேம் இது எல்லாத்துக்குமே காமன் தான். ரேமோட ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் 5500 MT/s கொடுத்துருக்காங்க. இதுவுமே எல்லாத்துக்கும் காமன் தான். ஸோ ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 256GB SSD இதுவுமே 256GB உங்களுக்கு 8GB ரேமு. ஸோ அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் AMD Radeon அதாவது உங்களுக்கு இந்த ப்ராசர் வந்து இந்த யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இதில் கொஞ்சம் மாறி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் மோஸ்ட்லி காமனாக எல்லா லேப்டாப்ஸ்லையும் இதான் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து OS பொறுத்த வரைக்கும் Windows 11 + Linux இதுவும் காமன் தான். இது மோஸ்ட்லி எல்லாத்துமே காமனாக வர்றது தான். ஸோ இப்போ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்குறப்போ நம்மளுக்கு எது பெட்டர் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக எல்லாமே காமன் தான். ஒரு சில இது வந்து நம்ம நெட்டில் பார்க்குறப்போ கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன அப்படின்னா டெல்லு பொறுத்த வரைக்கும் பில்டு குவாலிட்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கீபோர்டுமே கொஞ்சம் சாலிடாக நல்லா வந்து ஒரு டீலர் போய் டைப் பண்ணுறப்போ நல்லா இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இதோட டிசைன் வந்து கொஞ்சம் ப்ளைனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து டெல்லுக்கு போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏசர் பொறுத்த வரைக்கும் லைட் வெயிட். மோஸ்ட்லி ஏசர் பற்றி பார்த்த எல்லாமே வந்து லைட் வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரெண்டாவது வந்து கூலிங், அதாவது வந்து நம்ம லேப்டாப்பில் இருக்கிற பின்னாடி இருக்கிற அந்த ஃபேன் கொஞ்சம் நல்லா வந்து சுற்றுது, சவுண்டு வந்து கம்மியாக இருக்குது, பட் லேப்டாப் வந்து நல்லா கூலாக வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் நான் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் நாய்ஸ் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபேனில். ஸோ மற்ற லேப்டாப்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ உங்கள் லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறப்போ எதுவும் சவுண்டு ஃபேன் சுற்றுற சவுண்ட் ரொம்ப கேட்க அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி இது சொல்கிற எல்லாமே வந்து ஸ்லீக்காக இருக்குது, லைட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வெயிட்லெஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி இது வந்து பிளாஸ்டிக் பாடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மோஸ்ட்லி 3மே பிளாஸ்டிக் பாடி தான் நினைக்கிறேன். ஹெச்பி பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹெச்பி பிராண்ட் பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இதில் பார்த்தோம். ஸ்பீக்கர் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்க மாதிரியும், ஸோ பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரியும் போட்டிருந்தாங்க. ஸோ என்ன அப்படிங்கிறது தெரில. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப்ஸ் 3மே எல்லாமே ஸ்பெசிஃபிகேஷன் காமனாக இருக்குன்னா நல்ல லேப்டாப்ஸ் தான், எல்லாமே நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட பிராண்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட யூனிக்யூவாக இருக்கும்ல, அதனால மேபி வந்து இந்த வேரியபிலிட்டி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன். இது எல்லாமே நெட்டில் கம்பேர் பண்ணால் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். மோஸ்ட்லி எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஸோ காமனாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏசர் பொறுத்தவரைக்கும் லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ டெல்லு பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்ட்ராங் பாடி இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஹெச்பி ஓவரால் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ டோட்டலாக எல்லா லேப்டாப்ஸுமே பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் வின்னர்ஸ் தான். எல்லாமே ஓவரால் நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆக தான் செய்யுது. ஸோ அதனால் நீங்கள் ஸ்டடிக்கு யூஸ் பண்ணுறப்போ எந்த லேப்டாப்னாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வெயிட்டாக அந்த எடிட்டிங் இந்த மாதிரிலாம் போகிறீங்க, கேம்லாம் ரொம்ப விளாட்றீங்கன்னா லேப்டாப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் காமனாக வேர்டு, PDF எல்லாம் ஓப்பன் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க, ஆன்லைன் கிளாஸ்லாம் ட்ரை பண்ணுறீங்க, இல்லை வந்து ஏதாச்சும் PPT ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நார்மலாக ரன் பண்ண தான் செய்யும். ஸோ ஓவராலாக எல்லா லேப்டாப்ஸுமே நம்ம கம்பேர் பண்ணுறப்போ நல்லா தான் இருக்குது. இதோட கம்பேரிசனுடைய லைவாக வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ண பாருங்கள். உங்ககிட்ட லேப்டாப்ஸ் இருந்தாலும் உங்களோட யூசேஜ் அப்படின்னு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.